வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. கேரளாவில் இருக்கிற கிரிக்கெட்டர் சஞ்சு சாம்சன் அடிச்சு ஆடி இருக்காரு. வேற லெவல் சம்பவம் பண்ணிருக்காரு. சங்கிகளை கதற விட்டுருக்காரு. RSS பாஜக சங்க பரிவார் கும்பல் நொந்து நூடுல்ஸ் ஆகி போச்சு. கிரவுண்ட்லயே சம்பவம் பண்ணி இருக்காரு. கிரவுண்ட்லயே அவங்களுக்கு பதற்றத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. என்ன நடந்தது தோழர்களே? கொஞ்ச நாளாவே கேரளாவை டார்கெட் பண்ணி அங்க இப்ப நடக்க போகிற 2026 தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல்ல எப்படியாவது உள்ள நுழைஞ்சிடணும். ஏன்னா ஒரு கார்பரேஷனை கைப்பற்றிட்டாங்களாம், திருவனந்தபுரம் கார்பரேஷனை. அதுல இருந்து ஆட்சியை கைப்பற்றிடுவோம் அப்படின்ற பெரிய நம்பிக்கையில இந்த சங்கி பயல்கள்லாம் எல்லா உள்ளடி வேலையும் பாக்குறாங்க. அதுல ஒரு கருவிதான் திரைப்படம். திரைப்படத்தை வைத்து கலைகளின் மூலமாக பொய்யாக பிரச்சாரத்தை செய்து கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற மக்களை வென்றெடுத்து விட முடியும் என்று நம்புகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் கேரளா 2 என்கிற ஒரு படம் வந்தது. அதை நம்ம ஆல்ரெடி நல்லா பேசிட்டோம். அந்த டீசர் வெளியாச்சுல, அதுல ட்ரெய்லர் வெளியாச்சுல, அதுலயே கடுமையான பிரச்சனையை எதிர்கொண்டது அந்த படம். ஒட்டுமொத்த கேரளா மக்களும் இந்த படத்துக்கு எதிராக திரண்டார்கள். ஏங்க, ஒரு பொண்ணை வாயில அப்படியே பீஃப திணிக்கிறாங்க. அந்த பொண்ணு துப்புது. என்னை கட்டாயப்படுத்தி பீஃப ஊட்டினாங்க அப்படின்னு காட்டுறாங்க. அடிச்சு காலி பண்ணி வச்சுட்டாங்க கேரளா மக்கள். ஆளுக்கு ஆளு தட்டுல பீஃப போட்டு தின்ன ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. டே, பீஃபும் பரோட்டா தானே எங்க தேசிய உணவே அப்படின்னு அலற விட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம அந்த வீடியோவை போட்டோம். ஊர்வசி இருக்காங்கல்ல, நடிகை ஊர்வசி, அந்த அம்மாட்ட கேக்குறாங்க, கேரளா ஸ்டோரி இப்படி பீஃப வாயில திணிக்கிறாங்க. ஏங்க, பீஃப் எதுக்குங்க வாயில திணிக்கணும்? பால் பாயசத்தை ஊத்துனா கூட நாங்க துப்பிடுவோம் அப்படின்னு. நாங்க எங்க பீஃப் பண்ணா அது நேஷனல் உணவுங்க, எங்க தேசிய உணவு, കേരളത്തിനുடைய தேசிய உணவுங்க அப்படின்னு ஒரு அருவாளை தூக்கி പോട്ടാங்க. பாருங்களேன். ബീഫ് കഴിപ്പിക്കുന്ന ഒരു രംഗമുണ്ട്. അതിനെ പറ്റിയാണ് ചോദിക്കാൻ എല്ലാവരും ഉദ്ദേശിച്ചത്. എന്താ മലയാളികൾ ഇഷ്ടം പോലെ ബീഫ് കഴിക്കാറുണ്ടല്ലോ. ഇപ്പോഴാണോ ബീഫ്? ദേശീയ ഭക്ഷണമല്ലേ പൊറോട്ടയും ബീഫ്. പിന്നെന്തുവാ നിർബന്ധിച്ച് കഴിപ്പിക്കുന്നതിനെ പറ്റിയാണ്. നിർബന്ധിച്ച് പാൽപ്പായസം ആയാലും കൊടുക്കരുത്, അത് ബീഫല്ല. നിർബന്ധിച്ച് ഒരാളെ പാൽപ്പായസം കുടിക്കുന്ന പറഞ്ഞാലും തെറ്റാ. നിങ്ങളത് രാഷ്ട്രീയവൽക്കരിക്കുമ്പോൾ അത് ബീഫായിട്ട് മാറി എന്നുള്ളതേ. புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய உணவு பீஃப். அத கையில வச்சுட்டு ஏதோ வட இந்தியனுக்கு கதை சொல்ற மாதிரி வாயில திணிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றானுங்க. கேரளத்தில் வரக்கூடிய பல படங்கள்ல பீஃபையும் அந்த பரோட்டா கதையும் எக்கச்சக்கமா வந்திருக்கு. இது இப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு எதிராக அரசே கடுமையான விமர்சனங்களை வச்சது. பினராயி விஜயனுடைய அரசு நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. நீதிமன்றத்துல இந்த படக்குழுவுக்கு எதிராக வழக்குகள் பலரும் தொடுத்தாங்க. அந்த வழக்குல இந்த ட்ரெய்லரை முதல்ல நிறுத்து, ட்ரெய்லர் எடு, யூடியூப்ல இருக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. அப்படியே யூடியூப்ல இருந்து அந்த ட்ரெய்லர்லாம் எடுத்துட்டாங்க. அதாவது கேரளா ஸ்டோரி 2 அந்த ட்ரெய்லர் தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தையே தடை செய்யணும், இந்த படம் மோசமானது, எங்களுடைய கலாச்சாரத்தை இழிவு செய்கிறது, நாங்க யாரையும் துன்புறுத்துறவர்கள் இல்லை, எங்க கல்ச்சரே எல்லோரையும் அரவணைத்து போவது, இங்க இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக ஒற்றுமையா இருக்கும், எங்களுடைய பொது உணவு இந்த பீஃப், நீங்க எங்க மாநிலத்தை அவமானப்படுத்திட்டீங்க, அசிங்கப்படுத்திட்டீங்க, எங்க மாநிலத்தினுடைய பண்பாட்டு கூறுகளை இழிவா இந்தியாவில் கொண்டு போய் சேர்க்கிறீங்க, இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம்னு மக்கள் களமிறங்கிட்டாங்க. இதுக்கு இடையில DYFI டைஃபின்னு சொல்லுவோம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஒரு வாலிபர் அமைப்பு, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இளைஞர் அமைப்பு இறங்கி வச்சு செஞ்சிருக்கிறாங்க. மொத்த கேரளாவையும் அலற விட்டு இருக்கிறாங்க. எங்கெல்லாம் போஸ்டர்ஸ் ஒட்டினாங்களோ கேரளா 2 படத்துக்கு ஏனிய போட்டு ஏறி அம்பட்டை கிழிச்சு எரிஞ்சாச்சு. இது எங்க படம் இல்லடா அப்படின்னு. பாருங்க, பாத்தீங்கல்ல, புளிச்சு கிழிச்சுறாங்க. எனக்கு இது பார்த்த உடனே இன்னொன்னு கூட ஞாபகம் வந்துச்சு. நியூ படம் வந்த போது நான் UG முடிச்சுட்டு PG போறேன். நியூ படம் சயின்ஸ்ன்ற பேர்ல ஒரு உளலாய்வு படம் ஒண்ணு எடுத்திருந்தாங்க. அப்போ அந்த படத்தை தியேட்டருக்குள்ள புகுந்து அந்த படச்சூர்ல எரிச்சோம். நான் தான் அந்த தலைமை தாங்கி இருந்தேன். அந்த போராட்டம் சிந்தாமணி தியேட்டர்ல அப்ப அந்த படம் ஓடிட்டு இருந்துச்சு மதுரையில. அதை எரிச்சு மிகப்பெரிய போராட்டத்தை செஞ்சோம். காவலர்கள் எங்களுக்கு சப்போர்ட்டா நின்னாங்க, இப்படி ஒரு இந்த படத்தை எடுத்ததுக்கு அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. அவ்வளவு நாங்களாம் போராட்டம் பண்ணியிருக்கோம். உள்ள புகுந்து பயங்கரமா சுருளை எரிச்சு எல்லா போராட்டத்தையும் பண்ணிட்டு தான் இங்க உட்காந்துருக்கோம். எனக்கு இந்த பசங்க பண்ணதை பார்த்த உடனே எனக்கு அது தோணுச்சு. கரெக்டா அம்புட்டையும் புடுங்கி அழிஞ்சிட்டானுங்க. 2வது, தியேட்டருக்குள்ள படம் ஓட்டக்கூடாது அப்படின்னு கடுமையான ஸ்ட்ரைக் பண்ணோன்னே முதல் நாள் காட்சிகள்லாம் ரத்து செய்யப்பட்டது. ஏற்கனவே மொத்தமே 38 தியேட்டர்ல தான் அந்த படம் ஓடுது, வெறும் 38 தியேட்டர்ல. ஆனா
அந்த படத்தை அதுலயும் ஓட்டக்கூடாதுன்னு கடுமையான போராட்டத்தை டைஃபி பண்றாங்க. மக்களும் அவங்களோட சேர்ந்துக்கிறாங்க. தியேட்டருக்குள்ளேயே போய் இந்த படம் எங்கள் பண்பாட்டை இழிவு செய்கிறது, இந்த படம் எங்களுடைய ஒற்றுமையை குழைக்கிறது, இங்க இந்த கேரளத்தினுடைய அரசியலை கேலி கூத்தாக்குகிறது அப்படின்னு சினிமா தியேட்டருக்குள்ளேயே போய் ஸ்ட்ரைக். அப்புறம் அந்த மக்கள் எல்லாம் வெளியேறி ஒரு பெரிய அளவுல பரபரப்பு உண்டாக்கி இருக்கிறாங்க. எங்க ஒரு கலைப்படைப்பை இப்படி பண்ணலாமா, விருப்பப்பட்டவங்க பார்க்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் நினைப்பீங்க, ஜனநாயகவாதிகள் நினைக்க கூடும். அது சரிதான். ஒரு கலைப்படைப்பை நம்ம எதிர்க்கலாம், போராட்டம் பண்ணலாம். தியேட்டருக்குள்ள போய் எல்லாம் வெளியே பத்தி விடணும் அல்லது தியேட்டருக்குள்ள போய் போராட்டம் பண்ணணும் அப்படின்னு இருக்கிற அளவுக்கு தேவையில்லை அப்படின்றதா யதார்த்தமானது. ஆனா ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். திரைக்கதைகளின் மூலமாக, சினிமாவின் மூலமாக தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது மோடி குரூப். அதனாலதான் கேரளா ஃபைல்ஸ் போன்ற படங்கள்லாம் பயங்கரமா மானியம் கொடுக்கறான், தியேட்டர்ல போய் இறக்குறான், எல்லா வேலையும் செஞ்சு அந்த படத்தை ஓட்டுனானுங்க. எல்லாமே நடந்துச்சு. அப்போ முள்ளால தான் எடுக்க முடியும். நீ ஒரு திரைப்படத்தை வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவில காவி கூட்டமா மாத்த முயற்சி பண்ணா தியேட்டருக்குள்ள புகுந்து நாங்க மக்களை பார்க்க விடாம ஆக்குறதா அதுக்கு எதிர்வினை. நீ தியேட்டருக்குள்ள ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட முடியுது, தியேட்டருக்குள்ள போய் உட்கார்ந்து கூட்டம் போட முடியுது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக உன்னால கோஷம் போட முடியுதுன்னா அங்க நின்றுதான் உன்னை எதுக்க வேண்டிய தேவை இருக்குது. போராட்ட வடிவத்தை நம் எதிரிகள் எதை கையில் எடுக்கிறாங்கன்றது பொறுத்தா நம்ம மாத்த வேண்டி இருக்கு தோழர்களே. அந்த இடத்துல எனக்கு அது சரின்னு பட்டது. சரிங்களா? இப்படி கேரளாவே பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு நினைப்பீங்க என்னங்க டைஃபி இப்படியா அப்படின்னு. கிடையாதுங்க. கேரளாவுல வயநாட்டுல மிகப்பெரிய மண் சரிவு ஒரு ஊரே அழிஞ்சிச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஊர்ல எல்லா மக்களும் மொத்தமா வீடோடு புதைகுழிக்குள்ள போனாங்க. அந்த மக்களுக்கு தப்பிச்சவங்களுக்கு அரசு வீடுகளை கட்டி கொடுத்துட்டு இருக்கு, ஒரு பாட்டா கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. முதல் கட்டமா 178 பேருக்கு சாவிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு, வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தனித்தனி வீடு அழகா கட்டி இருக்காங்க, தனித்தனி வீடு. அந்த தனித்தனி வீடுகள் கட்டி கொடுத்தோன்னே இந்த டைஃபி பசங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த போராட்டம் பண்ண இந்த ஜனநாயக வாலிபர் சங்க பசங்க என்ன பண்றாங்கன்னா 178 வீட்டுக்கும் ஸ்மார்ட் டிவி வாங்கி கொடுத்துருக்காங்க, வசூல் பண்ணி. அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல போய் சும்மா மேல பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க முடியாதுல்ல. சோ அவங்களுக்கு ஸ்மார்ட் டிவி வாங்கி அதையும் முதலமைச்சர் பினராயி விஜயனுடைய கையில கொடுக்க வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. அந்த மக்கள் சந்தோஷமா ஆயிட்டு போனாங்க. எல்லாத்தையும் இழந்தவங்க திரும்ப இதை பூரா சம்பாதிக்கணும்னா அவங்க பெரிய அளவுல செலவழிக்கணும், உழைப்பை போடணும். ஏன் அரசே அவங்க வீட்டுக்கான அடிப்படை பொருள்களை கொடுக்கணும்ன்றதா எங்களை மாதிரியான ஆளுகளோட வேண்டுகோளாவே இருக்கு. இதன் மூலமா நம்ம அந்த வேண்டுகோளை கூட வைப்போம். அடிப்படையான பொருள்களை எல்லாம் அந்த மக்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் உழைச்சாதான் கிடைக்கும்ன்ற பொருள்களை அரசு கொடுக்கலாம். பாதிக்கப்பட்டவங்களை கை தூக்கி விடுறதா நம்மளுடைய நோக்கமே. இதெல்லாம் இருக்கட்டுங்க, சஞ்சு சாம்சனுக்கு வந்துருவோன்றீங்களா? வந்துருவோம். T20 கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. உலகத்துல T20 போட்டி வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கு. அதுல செமி ஃபைனல்ஸ்குள்ள நுழையணும். அதுக்கான போட்டி யார் யாருக்கும்? வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இந்தியாவுக்கும். அதுங்க ஈடன் கார்டன் கல்கட்டாவில் இருக்கிற மிகப்பெரிய ஸ்டேடியம் அங்க நடக்குது. அங்க உள்ள போகணும்னா நம்ம இவ்வளவு டார்கெட் வச்சு அடிச்சிட்டு இருக்கோம். அதுல கேரளாவில் இருக்கிற கிரிக்கெட் வீரர் சஞ்சு சாம்சன் உங்களுக்கு நல்லா தெரியும். சஞ்சு சாம்சன் என்ன பண்றாருன்னா 14 பவுண்டரிஸ் 4 சிக்ஸர் அடிச்சு விளாசி 97 ரன்களை எடுத்து இந்தியாவை செமிஃபைனல்ஸ்குள்ள போறதுக்கு பெரிய உதவியா இருக்கிறார். பெரிய அடி அடிச்சு ஆடி இருக்காரு. 14 பவுண்டரிஸ் 14 4 4 சிக்ஸர் 97 ரன்ஸ் பிரிச்சு விட்டுருக்காப்ல. கடைசி அந்த வின்னிங் ஷாட் இருக்குல்ல, அடிச்சு முடிச்சிட்டோன்னே ஜெயிச்சிட்டோம், நம்ம செமிஃபைனல்ஸ்குள்ள போறோம். அது அவர் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்றதா சங்கிகள் கண்ணுக்குள்ள கடப்பாரை விட்டு ஆட்டியதாக இருந்தது. டக்குன்னு அந்த பேட்டை கீழே வச்சுட்டு சஞ்சு என்ன பண்றாரு, உடனே மொட்டிய போட்டு அல்லா அப்புறம் இயேசுவே அப்புறம் சாமியை எப்படி கும்பிட்டு போயிட்டு வரோம், எல்லாரும் நல்லா இருக்கும்ட்டு கிளம்புறாரு. இது வைரல் ஆகுது. ஏன்? அவர் சும்மா அப்படி மேல பார்த்து கைய வச்சா கூட சாமியை கும்பிடுறாருன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்படி இல்லையா, ரசிகர்களுக்கு ஒரு கையை காமிச்சிட்டு அப்படி பேட்டை வச்சு ஒரு சுத்திட்டு வந்தாருனாலும் அது வெற்றி கொண்டாட்டம் தான். ஆனா ஏன் எப்போதும் செய்யாத இந்த 3 கடவுளர்களை வணங்கக்கூடிய ஒரு குறியீட்டை அங்க வெளிப்படுத்தினாரு. அதுதான் மேட்ரு. நீ கேரளா ஸ்டோரி படம் எடுத்து எங்களை இழிவு செய்யற, எங்களை இஸ்லாமியருக்கு எதிரானவரா காட்டுற, அல்லது இஸ்லாமியர்களை இந்துக்களுக்கு எதிரானவரா காட்டுற. எங்க ஊர்ல அப்படி இல்லை, நான் எல்லா சாமியும் கும்பிடு வேண்டாம், பாருடா நான் ஜெயிச்சுட்டேன், நான் சும்மா லொப்பைய கைய கட்டி நிக்கல. சஞ்சு சாம்சன் யாருன்னா தொடக்க ஆட்டக்காரருங்க, விக்கெட் கீப்பரும் கூட. வச்சு பிரிப்பாரு,
97 ரன் எடுத்து இந்தியா டீமை வின் பண்ண வச்சுட்டு, எப்பவுமே நம்ம ஜெயிச்சுட்டு அடிச்சு ஆடணும். அப்பதான் போய் சேரும் மக்கள்கிட்ட. அப்பதான் நம்ம சொல்றதையும் கேட்பானுங்க. 97 ரன் அடிச்சு உருட்டி விட்டுட்டு அப்படியே கெத்தா போய் நின்னு சாமியை கும்பிட்டா இருப்பாருங்க. மொத்த இந்தியாவில இருக்கிற சங்கிகளும் கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த படத்தை வச்சு எப்படியாவது கேரளாக்குள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருந்த நம்ம மோடிஜி 56 இன்ச்சு, அப்புறம் அவர் ஃப்ரெண்டு அந்த ஜண்டா, அம்புட்டு பேரையும் அலற விட்டுருக்காருங்க. எங்க கனவுல மண்ணள்ளி போட்டேயா? அதான உண்மை. நான் அல்லாவையும் கும்பிடுவேன், இயேசுவையும் கும்பிடுவேன், நான் ஆத்தா மாரியாத்தா காளியாத்தா முருகன் வர்றேன்னு போறேன் எல்லாரையும் கும்பிடுவேன், எனக்கு என் ஜாமி எல்லாத்தையும் கும்பிடுவேன். நீ யாரு மதத்தை வச்சு அரசியல் பண்ண? அப்படின்ற அரசியல் தான் அவர் செய்த அந்த குறியீடை. மிரண்டுட்டாங்க, சங்கிகள் கதறிச்சுங்க. அப்புறம் என்ன, நம்மளுக்கு அப்புறம் தரமான சம்பவம் அப்படின்னு அவர் ஒரு போர் வீரன் மாதிரி போட்டு கொண்டாடுறாங்க பாருங்களேன். பாத்தீங்களா, கொண்டாடிட்டாங்க. இந்தியா முழுதும் இதான் பேச்சே 2 நாளா, பயங்கரமான கொண்டாட்டம். ஒன்னு நல்லா ஞாபகம் வைங்க, நீங்க எங்க இருந்தாலும் நியாயத்தின் பக்கம் நிக்கணும். நீங்க கிரிக்கெட் வீரரா இருக்கலாம், பெரிய சினிமாக்காரரா இருக்கலாம், பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம், பெரிய சமூகத்துக்கான இயங்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கலாம். நீங்க எந்த துறையிலும் இயங்குங்க, ஆனால் அறத்தின் பக்கம் நில்லுங்க, மக்களுக்காக நில்லுங்க. என்ன பழியும் போடுவான், எவ்வளவு அவமானமும் படுத்துவான், புறக்கணிப்பான், எல்லாம் ஓரம் தட்டுங்க. நம்ம ஜெயிக்கணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜெயிச்சுட்டு அந்த இடத்துல நின்னு அவங்களுக்கு புத்தி சொல்லணும். இதாண்டா எங்க ஊரு, இதான் எங்களுடைய கல்ச்சர், இதான் நாங்க அப்படின்னா மக்கள் கொண்டாடும். மக்கள் கொண்டாடுறாங்க. மக்கள் எப்போதும் அறத்தை கொண்டாடுவார்கள். நம்ம தான் பிழைப்புவாதம் பண்ணி வித்துறோம். நம்மன்னா சில அரப்பீசுங்க. ஆக மொத்தம் கேரளா எப்பயுமே அடிச்சு ஆடுற ஊரு. கிரிக்கெட் வீரர் ஏற்கனவே அடிச்சு ஆடுவாரு. அதுல அவர் அடிச்சு அடி பந்துல விழுந்ததே என்னமோ பல பேருடைய பல்லுல விழுந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். உண்மையிலேயே அன்பு தம்பி சஞ்சு சாம்சன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடிச்சு ஆடுங்க, இது நம்ம காலம்.